உலகத் தமிழுறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாட்களில் உலகத்தினுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்விக்கு அமெரிக்கா மற்றும் ஈரான் இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையினுடைய முடிவுகள் எவ்வாறு எட்டப்பட்டிருக்கிறது, இந்த போர் நீடிக்குமா அல்லது அமைதியான ஒரு சூழல் நிலவுமா என்ற கேள்விக்கு இப்போது நாங்கள் காணக்கூடிய அதிகம் சோசியல் மீடியா மற்றும் இணையதளங்களில் காணக்கூடிய ஒரு செய்தி, இந்த பேச்சுவார்த்தை முடிவுற்றிருக்கிற நிலையில் அது எந்தவித இணக்கப்பாடு இல்லாமல் முறிவடைந்திருக்கிறது என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கிற நேரத்தில் இது மீண்டும் மூன்றாம் உலகப் போருக்கான ஒரு சாத்தியக்கூறை ஏற்படுத்துமா என்ற ஒரு கேள்வி இப்போது இருக்கிறது. அந்த நிலையில் மிக பிரதானமாக இந்த சண்டையில் மிக பிரதானமான ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. என்னன்னு சொன்னால், பொருளாதார ரீதியான ஒரு கட்டுப்பாடு அல்லது பொருளாதாரத்தை இழக்கச் செய்தல். மீண்டும் ஒவ்வொரு நாடுகளிலும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தலைவிரித்தாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோ பாருங்கள். அதுவும் ஹார்முல் ஜல சந்தி என்று சொல்லப்படுகிற வரலாற்று மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அந்த போக்குவரத்து பாதை என்று சொல்லலாம், கடல் மார்க்கமான பாதை தான். இப்போது அதிலே அந்த மார்க்கம் வழியாக வந்து கொண்டிருந்த ஒரு IMO மேக்ஸ் என்கின்ற பெரிய ஒரு கப்பல், அது ஈரானிய புரட்சிகர படையினரால் கைப்பற்றப்படுகிற அந்த சந்தர்ப்பத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த கடல் மார்க்கமான பாதையில் அதிகமான வலுவான அதிகாரத்தை தாக்கம் செலுத்துகிறது ஈரான் அரசு. அதுவும் ஈரானுடைய புரட்சிகர படை இதில் மிக உன்னதமான கவனிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று தான் சொல்லலாம். பொதுவாக அவர்களுடைய ஹெலிகாப்டரை பயன்படுத்தி இந்த கப்பலுக்குள்ளே அவர்கள் இறங்கி இந்த கப்பலை கைப்பற்றுகிற நேரடியான காட்சிகளை பதிவு செய்திருக்கிறது. இஸ்டெனா பல்க் என்கின்ற இந்த கப்பல் இப்போது நீங்கள் பார்க்கக்கூடும் மிகப்பெரிய ஒரு கப்பலாக இருந்து கொண்டிருக்கிற, இப்போது அவர்கள் மேலே இருந்து உள் நுழைந்திருக்கிறார்கள். அந்த உள் நுழைந்த இப்போ பார்க்கக்கூடும் ஈரானிய புரட்சிகர படை கையை அசைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை அதற்குள்ளே காட்டி கொண்டிருக்கிறதை நிச்சயமாக இது ஒரு நேரடியாக பதிவு செய்யப்பட்ட காட்சி. இதைவிட மறைமுகமாக பல சண்டைகள், அதிலும் போர்க்கப்பல்கள் மாத்திரமல்ல எண்ணெய் கப்பல்களும் கூட அழிவடைந்திருக்கிறது, நாசமாயிருக்கிறது. ஈரானுடைய புரட்சிகர படையினுடைய ஆதிக்கம் இந்த கடல்வழி மார்க்கத்திலே மிகவும் தாக்கம் செலுத்துகிறதே உலகம் அறிந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் இதையும் அமெரிக்கா கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டிலே தான் இப்போது பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்தது. ஆனாலும் அது தோல்வி அடைந்திருக்கிறது என்ற போது இன்னும் பரபரப்பான, அதுவும் விறுவிறுப்பான பல்வேறுபட்ட நிலைப்பாடுகள், அதுவும் எதிர்வரும் நாட்களில் இதைவிட மோசமான நாட்களாக நகருமா என்றொரு கேள்வி எழுந்திருக்கிற நிலையில் உண்மையில் நாட்டில் உலகத்தில் ஒரு அமைதியான நிலை உருவாக வேண்டும், மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று பலரும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக 2 நாடுகளோடு இஸ்ரேலும் சேர்ந்து 3 நாடுகளும் இந்த இணக்கப்பாட்டை எட்டி பொதுவாக உலகத்தின் ஒரு பார்வையில் எல்லோரும் அமைதியாக இருந்து வாழ வேண்டும், பொருளாதார ரீதியான சிக்கல்களிலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை துறைநிலா வலையொலி பக்கத்தினூடாக உங்களுக்கு கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சியடைகிறேன். ஒவ்வொருவருடைய பிரார்த்தனைகளையும் இதுவாகத்தான் இருக்கிறது. இந்த கடல் மார்க்க வழியையும் அமெரிக்கா கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே தான் இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்திருந்தாலும் மறைமுகமாக இது தோல்வி அடைந்திருக்கிறது என்ற செய்தி மிகவும் கசப்பானது. எது எப்படியோ மீண்டும் ஒரு அமைதியான சூழல் உருவாக வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய பிரார்த்தனைகளும். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்வது என்றும் உங்கள் அன்புக்குரிய அறிவிப்பாளர் கலைஞர் AO அனல். வணக்கம் நேர்களே.